அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் தரம் 2 உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற 2வது வினைத்திறன்கான் தடைப்பயிற்சி. தாபன விதிக்கோவை மற்றும் நடைமுறை விதிகள் தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வுகளை சந்திக்கிறோம். இது 2024 ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற 1வது செயலமர்வு. வெறுமனே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நடைபெற்ற பரீட்சை வினாத்தாள்கள் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் ஏறத்தாழ சமமான உங்களுக்கு ஒத்த பாடத்திட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு பதவிகள் அல்லது வெவ்வேறு சேவைகளில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு நடைபெற்ற பரீட்சை வினாத்தாள்களையும் நாங்கள் பார்வையிடுவதன் மூலமாக இப்போது எங்களுடைய பரீட்சையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவைக்கான வினைத்திறன்கான் தடை பரீட்சையில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்துக்கு மிக வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும். எப்படி என்றால், இதுவரையில் பரீட்சை திணைக்களம் நடாத்தி வந்த பரீட்சை தற்பொழுது இலங்கை நிர்வாக அபிவிருத்தி நிர்வாகத்தினால் ஸ்லீராவினால் நடத்தப்பட இருக்கிறது. ஆகவே இது ஒத்த பாடத்திட்டங்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வாறு வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது எவ்வாறு வினாக்கள் வினவப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதன் மூலமாக எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் விடையளிக்கலாம் என்கிற அளவுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக உங்களுடைய கால்களை தயார்படுத்துகிற ஒன்றாகவும் இது இருக்கும். நான் சொல்லுகிறது அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது நாடளாவிய சேவைகளுக்காக நடைபெறக்கூடிய போட்டி பரீட்சை, குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கு கற்பவர்கள் எப்படி ஊடரத்து கற்பது என்பது தொடர்பான ஒரு ஆரம்ப பயிற்சியாகவும் இது அமையும். வெறுமனே ஒரு பரீட்சைக்காக கற்றல் என்பதல்ல, கற்றல் என்பது அறிவுக்கானது. அந்த அறிவு இருக்கிறதா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் பரீட்சை. நாங்கள் பரீட்சையையும் கற்றலையும் தொடர்படுத்தி இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவை தவறவிட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு படிப்புங்கிறது அறிவை தர வேண்டும். அந்த அறிவு கிடைச்சிருக்கா என்பதை அளவிடுவதற்கான அளவுகோல் தான் பரீட்சை என்பது. நாங்கள் இப்போது அறிவு இருப்பது போல ஒரு வேடமிட்டு அந்த பரீட்சையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதற்கு தான் நாங்கள் நிறைய பேர் படிப்பிக்கிறோம். நான் அந்த அணியில் சேர்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, சரிதானே? நான் அதில் சேர்ந்து கொள்வதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த அணியில் நீங்கள் யாராவது இருந்தாலும் இது பயன்படும். சரி, இவ்வளவுதான் நான் இதுக்குள்ளே சொல்லக்கூடியது. இப்போ முதலாவது வினாவுக்குரிய விடைகளை பற்றி பார்க்க போகிறோம். கீழே தரப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக சிறு குறிப்புகள் எழுதுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு விடயம் சகோதரங்கள், இதில் எங்களுடைய பாடப்பரப்புக்கு உள்ளடங்காத வினாக்கள் ஏதேனும் இருந்தால் நான் அதை தவிர்த்துறேன். எங்களுக்கு அந்த அத்தியாயம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நான் அதை தவிர்க்கிறேன். மற்றபடி எங்களுடைய பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய மிகவும் நெருக்கமான, சரிதானே, அப்படியான சிமிலர் பேப்பர் தான் நான் போட்டிருக்கேன். மிகவும் ஒத்த தன்மை வாய்ந்த ஒரு வினாத்தாள் தான் நான் உங்களுக்கு போடுவேன். சரி, கீழே தரப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக சிறு குறிப்புகள் எழுதுக என்று சொல்லியிருக்காங்க. முதலாவது இணைந்த படிகள். எனக்கு இந்த இணைந்த படிகள் தொடர்பாக விடை எழுதின பிள்ளைகள் சொல்லுங்க, நாங்கள் எங்க இதை பார்க்குவோம். இணைந்த படிகள் தொடர்பாக நாங்கள் எங்க இதுக்கான விடையை பார்க்கவும். உங்களோட எல்லார்கிட்டையும் மைக் இருக்குது. படிகள் என்ற பிரியான கோரிக்கை படி சம்பளங்கள் என்ற சம்பளங்கள் பிரியான கோரிக்கை படி கடமை உள்நாட்டு பிரயாணங்களுக்கு 14வது அத்தியாயத்துக்கு ஒரு நிமிஷம் பிள்ளைகள் வாரன், நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க பிள்ளை. 14வது அத்தியாயத்துல 14வது அத்தியாயம் வரும் சார். 8வது இருக்குது. விட எழுதினாக்கள் யாராவது சொல்லுங்க, எங்க எழுதுனீங்க, எங்க இருக்குது இந்த பகுதியை பார்க்கறதாக இருந்தா. 8வது சார், மேலதிக நேரம் பிரயாண கொடுப்பனவு. அதுல எங்க இருக்குது? கடமை பிரயாணத்தின் போது பிரயாண கொடுப்பனவு அத்தியாயத்துல உள்நாட்டில் கடமை பிரயாணத்துல 4வது இணைந்தபடி இருக்கு. தேங்க்யூ. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். தாபன விதிக்கோவையினுடைய 14வது அத்தியாயத்தின் 4வது பிரிவு
இணைந்தபடி என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இந்த இணைந்தபடி என்கிறது தொடர்பில் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள். இது தவிர பொது நிர்வாக சுற்றறிக்கை 20/2018 நீங்கள் இணைச்சிருக்க வேணும். இந்த புத்தகத்தோட மேலதிகமாக நீங்கள் இணைக்க வேண்டியது பொது நிர்வாக சுற்றறிக்கை 20/2018 இணைந்த படி என்பது. சரிதானே? 7 மைல்களிலும் அதிகமான தூரம் கடமைக்காக பிரயாணம் செய்கின்ற ஒரு உத்தியோகத்தருக்கு அவர் கடமையின் நிமித்தம் வெளியே கழிக்கின்ற காலப்பகுதியில் உறைவிடம் மற்றும் உணவு தொடர்பாக ஏற்படுகின்ற செலவினை ஈடு செய்வதற்காக கொடுப்பனவு செய்யப்படுகின்ற படி இணைந்த படி என அழைக்கப்படுகிறது. சரிதானே? 7 மைல்களிலும் அதிகமான தூரம் கடமைக்காக பிரயாணம் செய்கின்ற ஒரு உத்தியோகத்திற்கு அவர் கடமைக்காக சேவை நிலையத்திற்கு வெளியே கழிக்கும் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற உறைவிடம் மற்றும் உணவு தொடர்பான செலவினை ஈடு செய்யும் நோக்கில் இணைந்தபடி வழங்கப்படுகிறது. சொல்ல வேண்டும். முதலாவது இந்த விடயம் சொல்ல வேண்டும். சரிதானே? 2வது, பயிற்சி காலப்பகுதியில் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பயிற்சி காலப்பகுதியில் அல்லது பயிற்சிக்கான கற்கை நெறியில் ஈடுபடும் போதும் அவர்கள் வதிவிடத்தில் தங்கியிருப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அவர்கள் பயிற்சிக்கான அவர்களுடைய வளமையான வதிவிடத்துக்கு வெளியே தங்கி இருக்கின்ற போது ஆகக்கூடியது 2 வாரங்கள், ஆகக்கூடியது 2 வாரங்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்கலாம். அது மற்றது மேலே 7 மைல்களுக்கு கூட பயணம் செய்கிறேன் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானே? சரிதானே? 7 மைல்களுக்கு கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஓரிடத்துக்கு அவர் பயணம் செய்து அங்கே கடமைக்காக தங்கி இருக்கிற போது அங்கே ஏற்படக்கூடிய உணவு தங்குமிட செலவுகளுக்காக இது வழங்கப்படுகிறது. பயிற்சிக்காகவும் இது வழங்கப்படலாம். சரிதானே? பயிற்சிக்கு இது வழங்கப்படுவதாக இருக்கிறது. கடமைப்படியை பற்றி நீங்கள் சொல்ல தேவை. சரிதானே? கடமைப்படியை பற்றி எங்களுக்கு கேட்கிறது தானே? இந்த பிரயாண செலவு, அதாவது இணைந்தபடி வழங்கப்படுகின்ற தொகை தொடர்பாக, அதை பற்றிய ஒரு தொகை தொடர்பாக இதில் இருக்கிற தகவல் தவறானது. 350, 400, 500 ரூபாய் இல்லை. 20/2018 சுற்றறிக்கைக்கு அமைவாக ஒரு உத்தியோகத்தர் 24 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக சேவை நிலையத்துக்கு வெளியில் செலவிடும் போது இப்போது அவருக்கு 3 வார காலம் உச்ச இல்லை. அப்போ அங்கே பயிற்சிக்காக 2 வார காலம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ எப்படி வந்துட்டுது? 3 வார காலம் உச்ச இல்லை வரையில் ஒவ்வொரு 24 மணித்தியாலத்துக்கும் இணைந்தபடியின் 50% அவருக்கு செலுத்தப்படலாம். அவர் கொடுக்கிற இணைந்தபடியினுடைய அரைவாசி முந்தி 25% இருந்தது, இப்போ 50%. முதல் 2 வாரம் இருந்தது, இப்போது உச்சமாக 3 வாரத்துக்கு கொடுக்கலாம். 21 நாட்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் 3 வார காலம் என்று எழுதுங்க, 3 வார காலத்துக்கு கொடுக்கலாம். இணைந்தபடியில் 50% அவருக்கு செலுத்தப்படலாம். சரிதானே? செலுத்தப்படுகிற கட்டணமாக 32,779 ரூபா வரையில் மாத சம்பளத்தை பெறுபவர். மாத சம்பளம் என்கிறது உங்களுக்கு தெரியும், படிகள் உள்ளடங்காது. அவருடைய அடிப்படை சம்பளம் தான் வரும். அடிப்படை சம்பளம் 32,779 ரூபா வரைக்கும் 700 ரூபா 24 மணித்தியாலத்துக்கு. 32,780 இருந்து 43,789 வரைக்கும் 800 ரூபா. அதுக்கு மேலே 1000 ரூபா. நீங்கள் இதை பாடமாக்கி வச்சிருக்கிறதுக்கு சுகமான வழி, இது பாடமாக்கி வச்சிருக்க வேணும் பிள்ளைகள். இந்த பகுதியை மட்டும் பாடமாக்கினா சரி, இந்த பகுதியை பாடமாக்கினா சரி. 1 ரூபா குறைச்சி மேலே எழுதுறோம், 1 ரூபா கூட்டி கீழே எழுதுறது. சரிதானே? 32,780, 43,479 இதை பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா இது 800 ரூபா. 1 ரூபாவை குறைச்சி மேலே எழுதுறது 32,780. 1 ரூபா குறைச்சி 32,779 ரூபா.
அதே போல் கீழே 43,479 43,480. அதை மட்டும் பாடமாக்கினா மிச்சம் வெற்றி. சரிதானே? மிச்சம் சரியாகி அதை பற்றி யோசிக்க தேவை. இந்த தொகையையும் எழுதினீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ இணைந்த படி தொடர்பாக உங்களுக்கு கேட்கப்படுகிற விடயத்துக்கு நீங்கள் பதில் எழுது. சரியா? சரி, அடுத்த கேள்வி போமா? ஹலோ சார், சொல்லுங்க. இந்த இணைந்த படிகளோட தொடர்பான இன்னொரு கேள்வி வந்து கொடுப்பனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், கொடுப்பனவு செய்யக்கூடிய கால எல்லை. உங்களை சம்பந்தமா கேட்டேன் சார், நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் என்ன சார் எதுக்கு கேட்குறீங்க? விளங்கையில இணைந்த படிகளோட சம்பந்தமான ஒரு 2 கேள்வி வந்து கொடுப்பனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், கொடுப்பனவு செய்யக்கூடிய கால எல்லை. கொடுப்பனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதான் ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய கடமையின் நிமித்தமாக ஒரு உத்தியோகத்தர் கடமையின் நிமித்தம் 7 மைல்களுக்கு கூடிய 7 மைல்களிலும் கூடிய தூரம் பிரயாணம் செய்யும் போது கடமைக்காக அவர் தனது சேவை நிலையத்துக்கு வெளியே தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஏற்படுகின்ற உறைவிடம் மற்றும் உணவு தொடர்பான இணைந்த செலவை ஈடு செய்வதற்காக இது வழங்கப்படுகிறது. அதே போல பயிற்சிக்காகவும் இது வழங்கப்படலாம். பயிற்சிக்காக இது வழங்கப்படுகிற போது ஆகக்கூடியது 2 வாரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4-1-1 அது மாற்றப்பட்டில்லை. சரிதானே? 4-1-1 அது மாற்றப்பட இல்லை. பயிற்சிக்காக அது வழங்கப்படுகிற போது ஆகக்கூடியது 2 வாரங்கள் வழங்கலாம். அலுவலக கடமைக்காக அவர் தங்கியிருக்கும் போது சேவை நிலையத்துக்கு வெளியே செலவிடும் போது 3 வார காலத்துக்கு அவருக்கு 24 மணி காலத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதிக்கு 50% மேலதிக கொடுப்பனவும் வழங்கலாம். அப்போ இந்த காலப்பகுதி என்பது பயிற்சிக்காக 2 வார காலப்பகுதி, கடமைக்காக வெளியே தங்கி இருக்கிற போது உச்சமாக 3 வார காலப்பகுதிக்கு வழங்கலாம். அதுக்குரிய தொகைகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தொகையையும் சேர்த்து சொல்றீங்க. மற்றது இரவில் தங்கி இருந்தால், அதாவது 24 மணி தியாலங்கள் தங்கியிருப்பதாக இருந்தால் அவருக்கு 50% கொடுக்கணும். 24 மணி தியாலத்தை விட குறையுமாக இருந்தால் அந்த 50% பெறாது. இது கீழே இருக்கிற தொகை தான் பெறும். இப்போ கிளியரா? ஓகே சார். தேர்தல் கடமையோட நைட்ல தங்குற இதுவும் இதுக்குள்ள வருமா சார்? இதோட லிங்க் பண்ண வேண்டாம். தேர்தல் கடமைங்கிறது அது இந்த வரையறைகளுக்குள்ள எல்லாம் இல்லை. அது ஒரு பொது நிர்வாகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். சரிதானே? தேர்தலை இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை விட உங்களோட கச்சேரி டிஎஸ் ஆஃபீஸில் கொடுக்குறது ஜிஏக்கு 8 நாள், மற்றாக்களுக்கு 5 நாள், அது எல்லாம் இல்லை. மேலதிக நேரம் கொடுப்பனவு அல்லது விடுமுறை தின கொடுப்பனவுன்றது சாதாரணமாக 2 நாள் தான். சில விசேட ஏற்பாடுகளை பொதுமைப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தராது, தவறான ஒரு விடையாக போயிடும். அதை ஜாயின் பண்ண வேண்டாம். தேர்தலை கொண்டு வந்து இதோட சேர்க்க வேண்டாம். அது தேர்தலுங்கிறது விசேட சந்தர்ப்பத்தில் நடக்கிறது. 3 கிழமை தான் கொடுக்கலாம் வேண்டாம். 3 கிழமைக்கு மேலே எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. பிறகு தேர்தல் நான் தான் தனியாக நடத்தும். அப்போ அப்படி செய்யலாம். அது வேறு விஷயமா. பொதுவாக இது சாதாரண கடமைகளுக்காக இதை கருதி கொண்டீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். கூட்டிக்கொண்டு சரியா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்குது? மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். இது எங்க இருக்கு? மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்க இருக்குது? யாராவது பிள்ளைகள் படி எழுதி கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. போதாத சந்தர்ப்பங்கள். 8வது அத்தியாயத்துல எட்டாவது அத்தியாயத்தின் 3வது பிரிவா? ஆமா சார். அப்புறம் என்ன பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்கப்பா. மேலதிக நேர படிகளை செலுத்த முடிந்த சந்தர்ப்பங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு நான் ஃபெசிலிட்டேட்டர், நீங்கள் தான் படிப்பிக்கிறது. சரியா? 3வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு மேலதிக நேர படிகளை செலுத்த முடிந்த சந்தர்ப்பங்கள். இதில் ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை கதைச்சிருக்கிறோம் போல இருக்கு. இருந்தாலும் நான் எளிமையாக அதை சொல்லுகிறேன்.
முதலாவது மேலதிக நேர கொடுப்பனவு செய்ய வேண்டியது அல்லது மேலதிக நேர பணிக்காக நிதி செலவிட வேண்டியது குறிப்பிட்ட பணியினை நிறைவேற்றுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லாத அதிவிசேட சந்தர்ப்பங்களில் மாத்திரமே ஆகும். அதாவது திணைக்களத்தில் அதற்காக பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றை அமைத்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் செலுத்தப்பட வேண்டும். மேலதிக நேர கொடுப்பனவு அல்லது மேலதிக நேர பணிக்கான நிதியை செலவிட வேண்டியது குறித்த பணியை நிறைவேற்றுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லாத அதிவிசேட சந்தர்ப்பங்களில் மட்டும். அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்கிறார், திணைக்களத்தில் அதற்காக பொருத்தமான வேலை திட்டத்தை அமைத்து கொள்ள முடியாத போது. இரண்டாவது, குறிப்பாக விதித்துரைக்கப்பட்டுள்ளவை வழமையான கடமைகளிலிருந்து முற்றிலும் புறம்பானவை, அவசரமானவை, வழமையான கடமை நேரத்தில் மேற்கொள்ள முடியாதவை எனும் பண்புகளை கொண்ட வேலைகளுக்கு மாற்றும். இரண்டாவது, குறிப்பாக விதித்துரைக்கப்பட்டுள்ளன வழமையான கடமைகளில் இருந்து முற்றிலும் புறம்பானவை, அவசரமானவை, வழமையான கடமை நேரத்தில் மேற்கொள்ள முடியாதவையான வேலைகளுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, திணைக்களத்தின் சாதாரண விடயப்பரப்பில் உள்ளடக்கப்பட்ட அலுவலரின் கவனஈனம் அல்லது முறைமையை தட்டி கழித்ததால் உரிய காலத்தில் ஆற்ற முடியாமல் ஒன்று சேர்ந்த பணிகளுக்கு இந்த கொடுப்பனவை கொடுக்க கூடாது. அவசர சந்தர்ப்பத்தில் ஒரு சில மணித்தியாலங்கள் பணியாற்றும்படி ஒரு உத்தியோகத்தரை பணிக்கும் போது அவருக்கு மேலதிக நேரப்படி செலுத்தக்கூடாது. நாளாந்தம் மேலதிக வேலை நேரம் காணப்படும் போது அதற்கான உள்ளக வேலை திட்டம் ஒன்றின் ஊடாக அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இயலாமல் போனால் அதற்கான பரிமாற்று மேலதிக நேரப்படி ஒன்றை தர சொல்லி பணிப்பாளர் நாயகத்திட்ட கேட்கலாம் என்று சொல்லியிருக்க. அவ்வளவு தூரம் தேவையில்லை, நீங்கள் இவ்வளவு சொன்னாலே போதுமானது. சரிதானே? அல்லது உத்தியோகத்தர் விடுமுறையில் போனால் அல்லது பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டால் உடனே அதுக்காக மேலதிக நேர பணியை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. உத்தியோகத்தர் ஒருவர் விடுமுறையில் சென்ற அல்லது பதவி ஒன்றில் வெற்றிடம் ஏற்பட்ட காரணத்துக்காக அந்த பதவியின் பணிகளை மேற்கொள்வதற்கு மேலதிக நேரப்படியை அனுமதிக்க கூடாது. அதற்கு வேறு விதமான தீர்மானங்கள் எடுக்க முயற்சிக்க வேண்டும். 6 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. 7 விதம், நாங்கள் 6 சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். என்ன? ஒன்று, குறித்த பணியை நிறைவேற்றுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லாத அதிவிசேட சந்தர்ப்பங்கள். இரண்டாவது, குறிப்பாக விதித்துரைக்கப்பட்ட வழமையான கடமைகளில் இருந்து முற்றிலும் புறம்பான அவசரமானவையும் வழமையான கடமை நேரத்தில் மேற்கொள்ள முடியாதவையுமான வேலைகளுக்கு மாற்றும். மூன்றாவது, திணைக்களத்தின் சாதாரண கடமை பரப்பில் உள்ளடங்கும் உத்தியோகத்தருடைய கவனையினம் அல்லது அலுவலக முறைமை பேணப்படாததால் ஒன்று சேர்ந்த பணிகளுக்கு கொடுப்பனவு செய்ய முடியாது. அதேபோல ஒரு சில மணித்தியாலங்கள் மேலதிகமாக பணியாற்றும்படி ஒரு உத்தியோகத்தரை பணிக்கும் போது அதற்கு கொடுப்பனவை அனுமதிக்கக்கூடாது. நாளாந்தம் திணைக்களத்தில் மேலதிக வேலை காணப்படுகிற போது அதற்கென உள்ளக வேலை திட்டம் ஒன்றின் ஊடாக தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். அதேபோல உத்தியோகத்தர் ஒருவர் விடுமுறையில் சென்று அல்லது பதவி ஒன்றில் வெற்றிடம் ஏற்பட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பதவியின் பணிகளை மேற்கொள்வதற்கு மேலதிக நேரப்படியை அனுமதிக்கக்கூடாது. அதற்கான பொருத்தமான வேறு தீர்மானங்களை முயற்சித்து இயலாத பட்சத்தில் மட்டும் கொடுப்பனவு வழங்கலாம். சரியா? இதுக்குள்ள இன்னொரு கேள்வி ஒன்று பல பேர் தவறாக விடையளிக்கிறது. மேலதிக நேர படிகளை செலுத்துவதற்கான கால வரையறைகள் எவை என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? மேலதிக நேர படிகளை செலுத்துவதற்கான கால வரையறை என்ன என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியை பல பேர் தவறாக நினைச்சுக்கொண்டு, நீங்கள் அல்ல வளவாளர்களும் தவறாக நினைச்சுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் தானே, அது 8வது அத்தியாயத்தின் 3வது பிரிவில் இருக்குது வரையறைகள். அந்த வரையறை எழுதுங்கோ என்று சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் இல்லையா? மேலதிக நேர படியினை செலுத்துவதற்கான கால வரையறைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த கால வரையறை கீழே இருக்கு. சரிதானே? இந்த கணக்கிட வேண்டிய கால எல்லை என்பது அதுவாக இருக்கும்.
கவனமாக இருக்கும். சரிதானே? நாளுக்குரிய முழு கடமை நேரத்திலும் உத்தியோகத்தர் பணியாற்றி இருக்க வேணும். நாளுக்குரிய முழு கடமை நேரத்திலும் உத்தியோகத்தர் அரை நேரத்தில் வந்து பின்னுக்கு வேலை செய்து போட்டு ஒட்டி கேட்கலாம். முன்னுக்கு அரை நாளை லீவை போடுங்கோ, பின்னுக்கு ஓவர் டைம் தாங்க. அந்த கதை இல்லை. நாளுக்குரிய முழு கடமை நேரத்திலும் உத்தியோகத்தர் பணியாற்றி இருக்க வேண்டும். தாமதமாக வந்தது, அரை நாள் விடுமுறை, சமய வழிபாடுகளுக்காக விசேட விடுமுறை போன்ற வகையில் விடுமுறை காரணமாக இழக்கப்பட்ட காலத்தை அந்த நாளில் செய்த மேலதிக நேரத்திலிருந்து கழிச்சிட்டு எஞ்சிய காலத்துக்கு மாத்திரம் மேலதிக நேரமாக கருதி அதற்கு கொடுப்பனவு செய்ய வேணும். 10 மணிக்கு வந்து ஷோர்ட் லீவ் எடுத்து போட்டு பிறகு பின்னேரம் 6 மணி மட்டும் வேலை செய்து போட்டு ஓவர் டைம் தாருங்கோன்னு கேட்டால் அந்த 1.5 மணி நேரத்தை கழித்து போட்டு தான் கொடுக்கும். அப்போ முதலாவது விடயம், மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்தும் போது அது தொடர்பிலான கால வரையறைகள். 1, நாளுக்குரிய முழு கடமை நேரத்திலும் உத்தியோகத்தர் பணியாற்றி இருக்க வேண்டும். தாமதமாக வந்தமை, அரை நாள் விடுமுறை பெற்றமை, சமய வழிபாடுகளுக்கான விசேட விடுமுறை போன்றவற்றினால இழக்கப்பட்ட காலத்தை பணிபுரிந்த நேரத்தில் இருந்து கழித்து விட்டு எஞ்சும் காலத்துக்கு மட்டும் கொடுப்பனவு செய்யவும். 2வது, ஒரு தடவையில் அரை மணி ஆழத்துக்கு குறைஞ்சது அல்லது ஒரு நாளையில் மொத்தமாக 1 மணி ஆழத்துக்கு குறைஞ்ச காலத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு கொடுக்க முடியாது. காலையில் 20 நிமிஷம் பின்னேரம் 50 நிமிஷம் வேலை செய்தால் கொடுக்கிறார். 2 சேர்க்கு 1 மணி ஆழம் வருது தானேன்னு சொல்லக்கூட காலமே அரை மணி ஆழம் வரையுது. சரிதானே? அப்போ ஒரு தடவையில் அரை மணி ஆழத்துக்கு குறைஞ்சால் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. ஒரு நாளையில் மொத்தமாக 1 மணி ஆழத்துக்கு குறைஞ்சால் அது கணக்கில் எடுக்கக்கூடாது. கணிப்பீடு செய்யும் போது கால் மணித்தியாலங்களின் பங்கில் கணிக்க வரும். 1 மணித்தியாலத்தில் 4ல் ஒரு பங்கு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கெல்லாம் கணிக்கக்கூடாது. 3 மணித்தியாலம் 20 நிமிஷம் பேருக்குன்னா 3.25 மணித்தியாலம். சரிதானே? 3 மணித்தியாலம் 50 நிமிஷம் பேருக்குன்னா 3.25 மணித்தியாலம். இப்படித்தான் பார்க்கவும். வழமையான கடமை நேரத்துக்கு மேலதிகமாக அவர் கடமைக்காக பயணிக்கும் போது கீழ்வரும் சந்தர்ப்பங்களை தவிர மற்ற நேரங்களில் அதை மேலதிக நேர கொடுப்பனவுக்கு கணக்கிடக்கூடாது. சரிதானே? அதாவது சாரதி ஒருவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தொடர்ச்சியாக அவதானத்தோடு இருக்க வேண்டியிருந்தால் அப்போது கணிப்பிடலாம். அது மேலதிக நேர கணிப்பீட்டுக்கு கணிப்பிடலாம். சரிதானே? இடையிடை மாத்திரம் வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் மேலதிக நேரப்படிக்காக அதனுடைய அரைவாசி காலத்தை கணிப்பிட வேண்டும். வாரத்தை அடிப்படையாக கொண்டு நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களில் அவர்கள் வாரத்தில் பணியாற்றிய வேண்டிய மணித்தியாலங்களை கணக்கிட்டு அதற்கு மேலதிகமாக வருகிற மணித்தியாலங்களை கணிப்பீட்டில் எடுக்கலாம். சில பேருக்கு ஒரு கிழமையில் 45 மணித்தியால வேலை என்று இருக்கு. அப்போ அந்த விசேட சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதை எடுக்கலாம். அப்போ இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டால் நீங்கள் பதிலளிக்கக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது கால வரையறையா. 3வது தான் கொடுப்பனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் பற்றிய வரையறை. இது காலம் பற்றிய வரையறை. 4வது கேள்வியும் சில இடங்களில் கேட்டிருக்கிறாங்க. மேலதிக நேர படியை பெறுவதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார்? ஒரு பதவி நிலை உத்தியோகத்திற்கு கிடையாது, வெளிக்கள உத்தியோகத்திற்கு கிடையாது, பார்ட் டைம் ஆஃபீஸர் அதாவது பகுதி நேர உத்தியோகத்திற்கு கிடையாது. அதுபோல மேலதிக நேர படியினை பெறுவதற்கு உரித்தற்ற தரத்தை சேர்ந்தவர் என திணைக்கள தலைவரால் கருதப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர், அவருக்கும் கிடையாது. 4 பேருக்கு கொடுக்க இயலாது. மேலதிக நேரப்படி யாருக்கெல்லாம் கொடுக்க இயலாது? பதவி நிலை உத்தியோகத்தர், வெளிக்கள உத்தியோகத்தர், பகுதி நேர உத்தியோகத்தர், மேலதிக நேர படியினை பெறுவதற்கு உரித்தற்ற தரத்தை சேர்ந்தவர் என திணைக்கள தலைவரால் நிச்சயிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஆகியோருக்கு கொடுக்க முடியாது. சரி, இப்போ நாங்கள் வினாத்தாளுக்குள்ளே போவோம். என்னென்னா இந்த வினாத்தாளை பார்க்கக்குள்ள தனியாக அதுக்கு மட்டும் பார்க்காம கொஞ்சம் அதை என்ற அயல் வீட்டுக்காரரையும் கதைக்க வேணும். ஏனென்றால் அதுதான் கேள்வியாக வரும் என்று சொல்லி இல்லை, நடுக்க கேட்குறவே அதுக்குள்ளே தான் கேட்கணும். அதுக்கு மேலேயோ கீழேயோ போயிட்டு கேட்கல. சரி, அடுத்த 3வது கேள்வி, வைத்திய காரணங்களினால் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்ட நபர் ஒருவரை மீளவும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு இருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் என்ன என்று சொல்லி
கேட்கிறாங்க. வைத்திய காரணங்களுக்காக ஓய்வு பெற்ற சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்ட ஒருவரை மீளவும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு இருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் என்ன என்று கேட்கிறாங்க. யார் பிள்ளைகள் எனக்கு அந்த தேவைப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லி தெரிவிங்க. அத்தியாயம் 13 சார் 195வது இலக்கத்திலே 195வது ஆர்டிகல் பிஎஸ்சி ரெகுலேஷன்ல கிரேட் சார் அசல் சொன்னாங்க பப்ளிக் சரிதானே. 195வது ஆர்டிகல்ல இருக்கு. அப்ப இன்னொரு நாளைக்கு யாரும் கேட்க நீங்க ஆர்டிகல் நம்பரை எடுத்து விட்டு அவர் தலைதறிக்கு ஓடுவார். சரியா? அடே மெடிக்கல் ரிட்டையர்மெண்ட்ல போனார்கள், மெடிக்கல் பர்பஸுக்கு ரிட்டையர்மெண்ட்ல போனார்கள், திரும்பி வர பற்றியாக இருக்கிறேன். அது பிஎஸ்சி ரெகுலேஷன் 195 இருக்குது போய் பேர் சொன்ன உடனே அவன் யோசிப்பான், ஐயோ இந்த மிஸ்ஸுக்கு எல்லாம் பாடம், அவனுக்கு தெரியாது இது ஒன்று தான் பாடம் என்று. சரிதானே? ஏன் இந்த ஒன்று தான் நாங்கள் இப்போ படித்து ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம். இப்படி படிக்க படிக்க ஞாபகத்தில் வரும். சரியா? இப்படி படிக்கிற நேரங்களில் அது ஞாபகத்தில் வந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது மனசில் ஏறும். சரியா? மற்றபடி எல்லா நேரங்கள்லையும் அது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சும்மா பாடமாக்கல சாப்பாட்டுக்கு முன்பு 196 என்ன 197 என்ன என்று சொல்லி சொல்லே. சரியா? கேள்வி என்னப்பா? வைத்திய காரணங்களால் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்ட வைத்திய காரணங்களினால் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்ட நபர் ஒருவரை மீளவும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு இருக்க வேண்டிய தேவைப்பாடுகள். சிறு உழைப்பாண்டு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட அது கேள்விதான். சரிதானே? கட்டுற கேள்வி. சரி, என்ன சொல்லியிருக்கிறாங்க? மருத்துவ காரணங்களின் பேரில் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் கீழ்வரும் எல்லா தேவைப்பாடுகளையும் பூரணப்படுத்தி இருக்கும் போது மட்டுமே அவர் ஓய்வு பெற்ற வகுப்பில் அல்லது தரத்தில் அல்லது பதவியில் நிலவும் வெற்றிடத்துக்கு மீள சேவையில் அமர்த்துவதற்கு ஆணைக்குழுவுக்கு முடியும். ஆணைக்குழு தான் அமர்த்தலாம். ஓய்வு பெற்ற அந்த வகுப்பு, அந்த தரம், அந்த பதவி. சரிதானே? 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை. இப்படித்தான் எழுத வேண்டும். ஆனால் அதை என்னென்னு நாங்கள் பார்த்து வச்சுக் கொள்ளலாம். 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை. அதாவது ஓய்வு பெறுவதற்கு உடன் முன்பான 3 வருடங்களுக்குள் ஒழுக்காற்று விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட அல்லது தாபன விதிக்கோவையின் தொகுதி 2 உள்ள 1வது அட்டவணையின் கீழான குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை பெற்ற ஒருவராக இருக்கக்கூடாது. அதே போல 5வது அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்ற ஒருவராக இருக்கக்கூடாது. அப்ப 2 விஷயம். ஒன்று, ஓய்வு பெறுவதற்கு முதல் 3 வருஷங்களுக்குள்ள, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 3 வருஷங்களுக்குள்ள ஒழுக்காற்று விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அல்லது 1ஆம் அட்டவணையின் கீழ் தண்டிக்கப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடாது. அதுபோல அரச சேவைக்கு சேர்ப்பதற்கு தகமையற்றவர் என்று சொல்லப்படுகிற வகையைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அடுத்தது, உரிய பதவியின் கடமைகளை திருப்தியாக நிறைவேற்றுவதற்கு அவர் உடல் உள ரீதியாக தகுதியானவர் என்று முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்க மருத்துவ சபை சான்றுபடுத்தி இருக்க வேண்டும். 2வது. 3வது, மீள நியமிக்கும் போது அவர் ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேண்டும். ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாதிருத்தல் என்றால் 55 வயது என்று எழுதக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் பொலிசியை மாற்றி 60 ஆக்கி விட்டார். நாங்கள் ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேண்டும். 4வது, அவர் ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து ஆக குறைந்தது 1 வருடமாவது காலம் போயிருக்க வேண்டும். 1 வருடமாவது கடந்திருக்க வேண்டும். கிரேட். சரி, இனி 4வது என்ன? 4வது தானே, சேவையின் தேவையை நிறைவேற்ற வழங்கப்படுகின்ற இடமாற்றங்கள். சேவையின் தேவையை நிறைவேற்ற வழங்கப்படுகிற இடமாற்றங்களுக்கு நாங்கள் எங்க போகணும்? அத்தியாயம் 18 சார் இடமாற்றங்கள்ல சேவையின் பேரிலான இடமாற்றங்கள் இருக்கு சார். 258 8 சரியா? 258
அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இதுல 258ஓட 259 சேர்த்து எழுதுனீங்கன்னா கிரேட் அப்படியே புள்ளி வருமா? சில நேரங்கள்ல எங்கேயாவது அதுக்குள்ள ஒரு புள்ளியை போட்டு சறுக்கி விட்டாலும் எங்களுக்காக. கீழே தரப்பட்டவற்றில் ஏதேனும் ஒரு நியாயத்தின் பேரில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் சேவையின் அவசர தேவைகளின் பேரில் நியமன அதிகாரியினால் அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அதிகாரியினால் இடமாற்றம் செய்யப்படலாம். கீழே தரப்பட்டவற்றில் ஏதாவது நியாயங்களின் பேரில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் சேவையின் அவசர தேவையின் பேரில் நியமிப்பு செய்யும் அதிகாரியினால் அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அதிகாரியினால் இடமாற்றம் செய்யப்படலாம். ஒன்று, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவைகள் அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத இடம். அவரை இனிமேலும் இங்கே வைத்திருக்க தேவை. சரிதானே? இரண்டாவது, பெரிதொரு நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை தேவைப்படும் போது அல்லது அக்குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படும் போது கமலாக்கா தான் வேணும் என்று நிற்கிறாங்க. சரிதானே? அது அப்படி சில உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கு எங்களோட வடபகுதியில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து பிரதீபராஜா. சரிதானே? காலநிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலாநிதி, காலநிலையியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு டாக்டர் அவர் தான், பிஹெச்டி. சரிதானே? அப்போ அவர் தான் வேணும்னு நிற்பாங்க. காலநிலையியல் சார்ந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் அவரை விட்டு ஆள் இல்லை. சரிதானே? அப்படி செய்கிறவரையும் நீங்கள் காலநிலை பற்றி எதிர்ப்பு கூறக்கூடாது, சனத்தை பயப்படுத்தக்கூடாது, சனம் பெடப்பாகுது, சரிதானே, பனிக்காகுது என்று சொல்லி. அப்போ அவர் அப்படியெல்லாம் சொன்னபோது அடுத்து என்ன செய்தாங்க? இப்போது சர்வதேச ரீதியாக அவரை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலநிலையியலாளர் என்று சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இனி ஒரு தரம் சொல்லலாம், சனம் பனிக்காகுது, எங்களுக்கு பனி ஆகிட்டு என்று சொல்லலாம். சரி, நான் ரெக்கார்டிங்கில் தான் சொல்கிறேன். 4 பேர் கேட்டு மனவேதனைப்பட்டு. நான் அன்றைக்கு ஒரு செய்தி போட்டிருந்தேன், தம்பி இந்த தமிழில் எழுதுகிற அவ்வளவையும் சிங்கள மொழியிலையும் எழுதுங்க, நீங்கள் ஒரு தேசத்தின் சொத்தாக மதிக்கப்பட வேணும், ஒரு சின்ன எல்லைக்குள்ளே இருக்கப்படாதுன்னு நான் சொன்னதுக்கு பிறகு பார்த்தேன் அவர் தமிழ்லையும் எழுதி அதுக்கு சிங்களத்திலையும் எழுதியிருந்தேன். அப்போ இப்படி சில பேர் இவர் தான் வேணும்னு நினைப்பாங்க. சரிதானே? கேட்டால் அதான் 2வது கட்டம். இன்னொரு சேவை நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை தேவைப்படும் போது அல்லது அக்குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படும் போது, உண்மையில பல்கலைக்கழக விரிவுரையாளர் அரசாங்க உத்தியோகத்தர் அல்ல, நான் இந்த சும்மா உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், அவர் தான் வேணும் என்று கேட்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு. 3வது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவருடைய இப்போதைய சேவை நிலையத்தில் தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது நிர்வாக காரணங்களினால் பொருத்தமற்றது என காணப்படும் போது, உதாரணமாக இலங்கை நிர்வாக சேவையில் அதிசிறப்பு தரம் சுப்ரா வந்துட்டது, ஒரு அடிஷனல் ஜிஏ இருக்கிறவருக்கு அல்ல டிஎஸ்ஆ இருக்கிறவருக்கு அவரை தொடர்ந்து வைத்திருப்பது பொருத்தமல்ல. உடனடியாக அவர் சேவையின் தேவைகளின் பேரில் இடமாற்றம் செய்யப்படுவார். சரிதானே? இங்க சேவையின் அவசர தேவைகளின் பேரில் இடமாற்றம் செய்வதற்கு முன்பாக அதனை செய்கின்ற அதிகாரி உண்மையிலேயே இடமாற்றம் செய்வதற்கான தேவை எழுந்துள்ளது எனவும் அந்த இடமாற்றத்தினை அடுத்த வருடாந்த இடமாற்றங்கள் செய்யப்படும் வரையில் பிற்போட முடியாது எனவும் தனிப்பட்ட வகையில் திருப்தி அடைய வேண்டும். அடுத்த அனுவல் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இதை வெயிட் பண்ணினார். சரிதானே? இடமாற்றம் செய்வதற்கான தேவை ஒன்று இருக்கிறது என்பது தொடர்பில் அவர் திருப்தி அடைய வேண்டும். இதையும் சேர்த்து எழுதினால் சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் அப்படியே முழு புள்ளியும் கிடைக்கும். சரியா? சரி, நான் அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டமும். சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டமும் நான் எங்க போக வேணும்? அத்தியாயம் 4 இருக்கு. அத்தியாயம் 4 இருக்கு. இன்னும் துல்லியமா அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. 38-39 வரும் இல்லையா? அந்த பின் நிகழ்ச்சியிலேயும் விட்டாங்க 38-39 வரும். 38 இருந்து 41 வரைக்கும் எடுங்க, அப்படியே ஃபுல்லா எடுங்க. சரிதானே? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றிற்கும் சேவை பிரமாண குறிப்பும்
வெளியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவிகள் ஒவ்வொன்றிற்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றும் காணப்பட வேண்டும். அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு, அந்த சேவைகளுக்கு வெளியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம். இது நான் புதுசாக வந்த பிள்ளைகளுக்காக விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இலங்கை நிர்வாக சேவை என்பது ஒரு சேவை. இலங்கை நிர்வாக சேவை என்பது ஒரு சேவை. அந்த சேவையில் பதவிகள் இருக்கும். பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், உதவி மாவட்ட செயலாளர், உதவி பிரதேச செயலாளர் போன்ற பதவிகள் இருக்கும். அப்போ ஒரு சேவைக்குள்ள பதவிகள் இருக்கிறது வேறு, சில பதவிகள் ஒரு சேவைக்குள்ள வராது. உதாரணமாக நான் சொன்ன இந்த தொழில்நுட்ப உதவியாளர் TA என்பது ஒரு சேவைக்குள்ள இல்லை, அது தனியான பதவி. அப்போ அரசாங்க சேவையில் நாடளாவிய சேவைகள், இணைந்த சேவைகள், ஏனைய சேவைகள் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் இருக்கிறது. அந்த சேவைகளுக்குள்ளும் பதவி இருக்குது, சேவைகளுக்கு வெளியிலையும் சில பதவிகள் இருக்கு அரசாங்க சேவை. அப்போ அந்த சேவைகளுக்கு வெளியில இருக்கிற பதவிகள் தொடர்பாக இருப்பது தான் ஆட்சேர்ப்பு திட்டம். சேவைகள் தொடர்பில் இருப்பது, உங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக இருப்பது சேவை பிரமாண குறிப்பு. அது நிகழ்ச்சி திட்ட உதவியாளர் என்ற பெயரில் இருக்கிறது, பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அது நிகழ்ச்சி திட்ட உதவியாளர் என்று இருக்கும் இடமெல்லாம் நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதிலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு வர்த்தமானி வந்துட்டு. சரி, அப்போ விளங்குது தானே, அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பும், அந்த சேவைகளுக்கு வெளியில் உள்ள பதவிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றும் இருக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டம் என்பவை ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டம், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வுக்கான முறைகள், தொழிலுக்கான நிபந்தனைகள் அல்லது தொழில் நெறிமுறைகள் மற்றும் தொடர்புடைய இன்ன பிற சகல விவரங்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், சேவை பிரமாண குறிப்பு என்பது பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் உள்ள முதலாம் பின்னணைப்புக்கு அமைவாகவும் ஆட்சேர்ப்பு திட்டங்கள் இரண்டாம் பின்னணைப்புக்கு அமைவாகவும் தயாரிக்கப்பட்டு அமைச்சு செயலாளரின் சிபார்சு மற்றும் தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு ஆகியவற்றின் அவதானிப்புகள் சிபார்சுகளோடு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு முதலாம் பின்னணைப்பு அமைவாகவும் ஆட்சேர்ப்பு திட்டம் இரண்டாம் பின்னணைப்புக்கு அமைவாகவும் தயாரிக்கப்பட்டு தொடர்புடைய அமைச்சு செயலாளர், தாபன பணிப்பாளர் நாயகம் மற்றும் தேசிய சம்பள ஆணைக்குழு நியமன அதிகாரி ஆகியோரின் சிபார்சுகளோடு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் சமர்ப்பிக்கிறது? செயலாளர். யாருக்கு சமர்ப்பிக்கிறார்? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு. அவர் சமர்ப்பிக்கும் போது என்ன விடயங்களுக்கு உள்ளடங்கி இருக்க வேணும்? முதலாம் பின்னணைப்பில் வரையப்பட்டிருக்க வேணும் சேவை பிரமாண குறிப்பு, இரண்டாம் பின்னணைப்பில் வரையப்பட்டிருக்க வேணும் ஆட்சேர்ப்பு திட்டம். அத்தோடு இதை தொடர்பில் தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு, நியமன அதிகாரி ஆகியோருடைய அவதானிப்புரைகள் மற்றும் சிபார்சுகளோடு அதை சமர்ப்பிக்க வேண்டும். சரிதானே? இவை அமைச்சரவையினால் அனுமதிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு முழுமையாக பொருந்தி இருக்கவும் வேண்டும். அமைச்சரவையினால் சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டங்களினுடைய வரைவுகள் அமைச்சரவை அனுமதிக்கப்பட்டுள்ள அரச கொள்கைகளுக்கு அமைவாக இருக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானி அறிவித்தலின் மூலமும் ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வகையிலும் பகிரங்கப்படுத்தப்படும். சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானி அறிவித்தல் மூலமாகவும் ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வழிமுறைகளிலும் பகிரங்கப்படுத்தப்படும். கிரேட் அப்படியே எழுதிவிட்டா புள்ளிய குறைக்கட்டும் பார்ப்போம். சரியா? சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்குள்ள வேறுபாடு அது சேவைக்கு இருக்கும், இது பதவிக்கு இருக்கும். ரெண்டுலையும் ஒரே விடயங்கள்லாம் உள்ளடங்கி இருக்கும். அதுக்கு பிறகு மூன்றாவது சொல்றோம், அது சேவை பிரமாண குறிப்பு முதலாம் பின்னணைப்புக்கு அமைவாகவும் ஆட்சேர்ப்பு திட்டம் இரண்டாம் பின்னணைப்புக்கு அமைவாகவும் தயாரிக்கப்படும். நான்காவது விடயமாக சொல்லுகிறோம், இவை
தொடர்புடைய அமைச்சு செயலாளர்னால ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும், அனுமதிக்காக ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கும் போது தாவன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு மற்றும் நியமன அதிகாரியின் அவதானிப்புகளும் பரிந்துரைகளும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவற்றின் வரைவுகள் அமைச்சரவை அனுமதித்துள்ள அரசு சேவை கொள்கைகளுக்கு அமைவாக இருக்க வேணும். அப்ப அமைச்சரவையினால அனுமதிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு வெளியில போகலாம், கொள்கைகளுக்கு அமைவாக இருக்க வேணும். சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானி அறிவித்தலிலும் ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வழிமுறையிலும் பகிரங்கப்படுத்தப்படும். எழுதிவிட்டா அப்படியே அள்ளிக்கொண்டு வரும் புள்ளி, ஒருத்தரும் ஒன்றையும் குறைக்க இயலாது. சரியா? சரி, இவள் பிள்ளைகள் அப்படிலாம் படிச்சிருக்கிறாங்க என்று நினைக்கிற போது சந்தோஷமா இருக்கு, நிறைய விஷயம் படிச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது தகுதிகூர் காலம் என்றால் என்ன என்று கேட்டிருக்கு. தகுதிகூர் காலம் என்றால் என்ன என சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்டுட்டாங்க. அப்ப இதுக்கு நாங்கள் சுருக்கமாக விளக்குறதுக்கு எங்க போக வேணும்? யார் எனக்கு வழிகாட்டக்கூடிய ஆக்கள்? 8ஆம் அத்தியாயம். அத்தியாயம் 8 சார் 109 110 109 பொங்கல் வரைக்கும் வரும் சார். 2 வரைக்கும் 120 அப்படியே வரும். சரி, தகுதிகூர் காலம் மற்றும் நியமனத்தை உறுதிப்படுத்து. சரியா? அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க? தகுதிகான் காலம் பற்றி சொல்லுங்க என்று கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அழகா நாங்கள் இதுல இருக்கிற போல இல்லையா, சுருக்கமாக எழுதணும். அதுல பந்தியாக இருக்கு. நீங்கள் என்ன அப்படியே புத்தகத்தை கொண்டா போறீங்க பார்த்து எழுதுறது இல்லைத்தானே, உங்களுடைய ஞாபகத்துல இருக்கிறது அப்படின்னு சுருக்கமாக தான் எழுதுவீங்க. அதுக்காகத்தான் சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்கிறது. ஆனால் உயர்நிலை பரீட்சைகளுக்கு போகிற போது இப்போ எம்எஸ் வாக்களுக்கு சுப்ரா, நீங்கள் எஸ்எல்ஏஎஸ் இப்படி எழுதுகிற நேரத்தில் முடியுமான வரைக்கும் அதில் இருக்கிற சொற்களை பிரயோகிக்கக்கூடிய அளவுக்கு படிக்க வேணும். அது ஒரே அடியாக படிக்கல, இப்படி படித்து கொண்டு வரத்தான் அது வரும். அப்போ தகுதிகான் காலம் என்றால் என்ன என சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க சேவையில் நிரந்தர பதவி ஒன்றுக்கு புதிதாக நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தரும் நியமன அதிகாரியினால் 3 ஆண்டுகளை கொண்ட ஒரு தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தப்படுவார்கள். அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர பதவி ஒவ்வொன்றுக்கும் புதிதாக நியமிக்கப்படுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியமன அதிகாரியினால் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தப்படுவார். 2வது, அவ்வாறு தகுதிகான் நிலையில் வைக்கப்படும் உத்தியோகத்தர் நியமன கடிதத்தினால் தன் மீது விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகள் பொறுப்புகளை ஊக்கந்தளராமல் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் தன்னுடைய சிறந்த வேலை, வரவு, நடத்தை என்பவற்றின் மூலம் வினைத்திறனுடன் சேவைகளை புரிவதன் மூலமும் குறித்த பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதனை நிரூபிக்க வேண்டும். குறித்த பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதனை நிரூபித்தல் வேண்டும். சரிதானே? உத்தியோகத்தர் ஒருவர் தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தப்பட்டு நியமனம் வழங்கப்படுத்துவது, உத்தியோகத்தர் ஒருவர் தகுதிகான் காலப்பகுதி நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு நியமனம் வழங்கப்படுவது அரசாங்க சேவையில் அல்லது நிரந்தர சேவையில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அவர் பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக என்பதை கவனத்தில் அவர் அரசாங்க சேவையில நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு அவர் பொருத்தமானவரா என்பதை பரிசீலிப்பதற்காகத்தான் தகுதிகூர் நிலை காலத்தில் அவர் வைக்கப்படுகிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய பதவிக்கான கடமைகள் பொறுப்புகள் தொடர்பில் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் வழங்க வேண்டும். அத்தோடு அவரை தொடர்ச்சியாக கண்காணித்து கருணை வாய்ந்த அவதானிப்பின் கீழ் வைத்திருத்தல், உதவி வழங்குதல் என்பவை வழங்கப்பட வேண்டும். இவ்வளவும் காணும். அதுக்கு பிறகு அவர் பொருத்தமற்றவராக இருந்தால் என்ன செய்யணும் என்பதுதான் மிச்சம். இந்த பகுதிகளை எல்லாம் நாங்கள் படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தளர விட்டு கொண்டு போனது என்னென்னா, ஒரு கேள்வி ஒன்று வந்து நீங்கள் தேடி அப்படி வரையக்குள்ளதான்
அது ஒட்டும், இல்லாவிட்டால் ஒட்டாது. பொது சேவை ஆணைக்குழுவில் நான் முக்கியமாக ஒட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி தந்துட்டோம். அப்பவும் சில விடயங்களை இருக்கட்டும் பிள்ளைகள் இருக்கட்டும், உதாரணத்துக்கு சேவை மூப்பு, பென்ஷன், இப்படியான விடயங்களை கையை விட்டுட்டு போனது என்னன்னா, ஒரு கேள்வி ஒன்றை தந்து நீங்கள் எல்லாம் தேடி செய்து அடைய முக்கு வாத்திடம் ஒரு மனுஷன் எல்லாம் படிப்பிக்கிறேன் சொன்னான். இதுக்குள்ளதான் கேள்வி வரும், இந்த 25 கேள்வி படிப்பிச்சு வரணும், அதுக்குள்ள போயிட்டு எழுதலாம் சொன்னான். சரியா? அந்த இடையில நின்றவர்களுக்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ நான் சொன்னேன், இப்போ மே மாதத்தில் கதைச்சு முடிய ஜூன் மாதத்தில் தொடர்ந்து கதைப்பம் என்று சொல்லி, அப்போ அவர்கள் இல்லை இதோட நாங்கள் சமாளிக்கிறோம், அது இடைஞ்சல் இல்லை, ஓகே. ஆனால் முழுமையாக படிக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் நாங்கள் போகல. நான் ஒரு 10 வகுப்பு 12 13 வகுப்பு நடந்து அதுக்குள்ளே சொல்லக்கூடியதை சொல்லலாம். சரியா? மற்றது சில விடயங்களை கட்டங்கட்டமாகத்தான் பேசலாம். அவங்கள கோவிக்கல, இப்போ நீங்கள் கோவிக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம், ஓகே, முடிஞ்சு. இப்போ என்ன விடயம் நடந்திருக்கு? தகுதிகான் காலம் தொடர்பாக சுருக்கமாக விவரிக்க என்று தானே கேட்டது. தகுதி கூர் காலம் என்றால் என்ன என்று சுருக்கமாக விவரிக்க. அப்போ அந்த காலத்தை பற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லத்தான் வேணும். இங்கே 109, 110, 111 என்கிற உறுப்புரைகள் காலத்தை பற்றி இருக்குது. சரிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது, அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர பதவி ஒன்றுக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற ஒரு உத்தியோகத்தர் நியமன அதிகாரியினால் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் நிலையில் வைக்கப்படுவார். இரண்டாவது, தகுதிகான் நிலைக்கு உட்படுத்தி நியமனம் வழங்கப்படுகின்ற ஒரு உத்தியோகத்தர் அந்த காலத்தில் நியமன கடிதத்தினால் தன் மீது விதிக்கப்படுகிற அல்லது தன் மீது சுமத்தப்படுகிற கடப்பாடுகள் பொறுப்புகளை ஊக்கந்தளராமல் புரிவதன் மூலமும் தன்னுடைய சிறந்த வேலை வரவு நன்னடத்தை மூலமாகவும் வினைத்திறனுடன் சேவைகளை ஆற்றியும் இன்னும் எழுதலாம். அந்த காலப்பகுதியில் அவர் நிறைவு செய்து கொள்ள வேண்டிய தகமைகளை பூர்த்தி செய்தும், சரிதானே, தொடர்புடைய பதவிக்கு தான் பொருத்தமானவர், தான் சித்தி அடைய வேண்டிய பரீட்சைகளில் சித்தி அடைந்தும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதலாவது EBSA எழுதிக்குள்ள அதுக்கு பிறகுதான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ சித்தி அடைய வேண்டிய பரீட்சைகளில் சித்தி அடைந்தும், வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் அறிவு என்பவற்றில் தேர்ச்சி அடைந்தும் அந்த பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதை நிரூபிக்கலாம். அவங்கள முதலாவது EBக்கு ஒரு கட்டுரை வந்திருக்குது, தகுதியான் காலப்பகுதி என்றால் என்ன என குறிப்பிட்டு அந்த காலப்பகுதியில் ஒரு உத்தியோகத்தர் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்களவை என்று எழுதுங்க கொண்டு வந்துடுது. அப்போ நாங்கள் கொஞ்சம் கூட எடுத்து விடுறது, இதில் இருக்கிறத கொஞ்சம் பெருப்பிச்சு எழுதுறது. மூன்றாவது, தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தி நியமனம் வழங்குவதன் நோக்கம் அவர் அவருக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி அளித்து நிரந்தர சேவையில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக, அவருக்குரிய கடமைகளை செய்வதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வசதி அளிப்பதன் மூலமாக அவரை நிரந்தர சேவையில் தொடர்ந்து வைத்திருக்க அவர் பொருத்தமானவரா என்பதை பரிசீலிப்பதற்காக என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவருக்குரிய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றி அவர் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் வழங்க வேண்டும். அவரை தொடர்ச்சியாக கண்காணித்து கருணை வாய்ந்த அவதானிப்பின்கள் வைத்திருத்து அவருக்கு வழிகாட்டுதல் வேண்டும். இவ்வளவு எழுதிவிட்டால் தகுதிகான் காலத்தை பற்றி புள்ளி அப்படியே அள்ளி கொண்டு வர ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அடுத்தது, தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்ட ஒரு அலுவலர் தொடர்பாக நீடிக்கப்பட்ட தகுதி கூர்நிலை கால முடிவின் போது திணைக்கள தலைவரினால் கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகளை விளக்கு. இந்த தகுதிகான் காலம் என்றால் என்னென்று சொல்லியாச்சு பிள்ளைகள். அடுத்தது, தகுதிகான் காலத்தில் ஒரு உத்தியோகத்தர் தன் மீது விதிக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டிருக்கிறாங்க. இதில் கேட்கல, இது நீடிக்கப்பட்ட காலப்பகுதி என்று கேட்டிருக்கு. அதுக்கு முன்னுக்கும் தகுதிகான் காலத்தில் வழங்கப்பட்ட தகுதிகான் காலப்பகுதியில் ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய பொறுப்புகளை, அதாவது அந்த தகுதிகான் காலத்தில் அவர் தன்னை நிரூபிக்க தவறுவாராக இருந்தால் அப்போது என்ன நடவடிக்கை செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? தகுதிகான் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை தொடர்பில் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் எழுத வேணும், அவர் அந்த உத்தியோகத்தை சேவையில் நியமிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தை
தகுதிகான் காலத்தில் இருக்கிற உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அவருடைய முதலாம் 2ஆம் 3ஆம் ஆண்டுகளில் பின்னிணைப்பு 8க்கு அமைவாக அவரை பற்றிய மீளாய்வு அறிக்கையின திணைக்கள தலைவர் நியமன அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். முதல் 2 அறிக்கையையும் அந்தந்த வருடத்தின் இறுதியிலே அனுப்பலாம். 3வது அறிக்கையை 9வது மாதமே அனுப்பி போடணும். 9ஆம் மாதம் என்றால் செப்டம்பர் அல்ல, அவர் உத்தியோகத்தருடைய 3வது ஆண்டு முடிவதற்கு முன்னுக்குள்ள, அதாவது அவருடைய தகுதிகான் காலப்பகுதி முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னே நியமன அதிகாரியிடம் கொடுக்க வேண்டும். சரிதானே? நியமன அதிகாரி அந்த அறிக்கையை பரிசீலித்து அவரை சேவையில உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அவருடைய தகுதிகான் காலத்தை நீடிப்பதற்கு, சேவையில உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அவருடைய தகுதிகான் காலத்தை நீடிப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுப்பார். இந்த ரிப்போர்ட் போன உடனே அனெக்சர் 8ல் ரிப்போர்ட் போன உடனே அவர் பார்த்துட்டு சரி 3 வருஷமும் அவருடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணுவார், இல்லாட்டி அந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். சரிதானே? இவ்வாறு கால நீடிப்பு வழங்கப்படுகிற போது ஒரு தடவையில் 1 வருஷம், ஒரு தடவையில் 1 வருடம் என்கிற அடிப்படையில் ஆகக்கூடியது 3 வருடங்கள் அவருக்கு கால நீடிப்பு வழங்கலாம். இது ஒரு கேள்வியாக கேட்கப்படும். சரிதானே? ஒரு உத்தியோகத்தினுடைய தகுதிகான் காலத்தின் முடிவில் நியமன அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? 114வது ஆர்டிகிள். ஒரு உத்தியோகத்தினுடைய தகுதிகான் காலத்தின் முடிவில் நியமன அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? அப்ப இங்க திணைக்கள தலைவர் பின்னிணைப்பு 8ன்படி 1ஆம் 2ஆம் ஆண்டின் தகுதிகான் காலம் பற்றிய மீளாய்வு அறிக்கையை நியமன அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். 3வது அறிக்கையை அவருடைய தகுதிகான் கால பகுதி முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் அனுப்பி வைக்க வேண்டும். அறிக்கையை பெற்றுக்கொண்டதன் மீது அதனை மிக கவனமாக பரிசீலனை செய்து உத்தியோகத்திற்கு எச்சரிக்கைகள் ஏதேனும் வழங்க வேண்டியிருந்தால் உத்தியோகத்தில் எச்சரிக்கப்பட வேண்டும். சரிதான? முதல் 2 அறிக்கைகளை திணைக்கள தலைவர் அனுப்பி வைக்க வேண்டும். அதில் ஏதாவது எச்சரிக்கை செய்ய வேண்டியிருந்தால் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும். 3வது வருடத்தினுடைய அறிக்கையை தகுதிகான் காலம் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் நியமன அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நியமன அதிகாரி 3 அறிக்கைகளையும் பரிசீலித்து உத்தியோகத்தருடைய தகுதிகான் காலப்பகுதி முடிவில் அவரை சேவையில் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது தகுதிகான் காலத்தினை நீடிப்பதற்கான கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். இந்த கட்டளை எல்லா சந்தர்ப்பத்திலும் உத்தியோகத்திற்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி ஒன்று கேட்பாங்க பிள்ளைகள். ஒரு உத்தியோகத்தர் தகுதிகான் காலத்தின் முடிவில் சேவையில் நிரந்தரமாக்குவதற்கு தகுதியற்றவர் அல்லது பொருத்தமற்றவர் என தெரியும் போது நியமன அதிகாரியினால் வழங்கப்படக்கூடிய, அதாவது இப்படி வச்சுக்கொள்வோமே, தகுதிகான் காலப்பகுதியுடைய தகமைகளை பூர்த்தி செய்வதற்கு தவறும் உத்தியோகத்தர் ஒருவருக்கு தகுதிகான் காலத்தை நீடிப்பது தொடர்பாக வழங்கப்படக்கூடிய சலுகை யாது என்று கேட்கப்படுமாக இருந்தால் அவருடைய தகுதிகான் காலப்பகுதியினை ஆகக்கூடியது 3 வருடங்கள் என்பதற்கு அமைவாக ஒரு தடவையில் 1 வருடம் என்ற அடிப்படையில் நீடிப்பு செய்து அவருடைய சம்பள ஏற்றத்தை பிற்போடுதல் வேண்டும். அவ்வாறு நீடிக்கப்பட்ட காலப்பிரிவுக்குள் தனது செயலாற்றுகையை விருத்தி செய்து கொள்வதற்கு தளராத ஊக்கத்தோடு உத்தியோகத்தர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? நாங்கள் கேள்வியை மறந்து போனோம். தகுதிகான் காலம் நீடிக்கப்பட்ட அலுவலர் தொடர்பாக தகுதிகான் கால முடிவின் போது திணைக்கள தலைவர் கடைபிடிக்க வேண்டிய செயல்முறை. இது காலம் நீடித்ததுக்கு பிறகு அது முடிவடையும் போது அவர் என்ன செய்யும்? 117வது ஆர்டிகிளை பாருங்கோ. தகுதிகான் காலப்பகுதியை நீடித்த ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும்
திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் பின்னிணைப்பு 8 மீளாய்வு அறிக்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும். அவருக்கு நீடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் பின்னிணைப்பு 8 மீளாய்வு அறிக்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும். அந்த அறிக்கைகளில் அவருடைய நியமனத்தை தடுக்கும் வகையில் குறைகள் ஏதேனும் தென்படுமாக இருந்தால் உத்தியோகத்தருடைய நியமனத்தை முடிவுறுத்தலாம் அல்லது தகுதிகான் காலத்தை நீடிக்கலாம். அது நியமன அதிகாரியினுடைய பொறுப்பாகும். அவ்வாறான அறிக்கைகளில் உத்தியோகத்தருடைய நியமனத்தில் உறுதிப்படுத்துவதற்கு தடுக்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் உத்தியோகத்தருடைய நியமனத்தை முடிவுறுத்துவது அல்லது அவருடைய தகுதிகான் காலத்தை நீடிப்பது நியமன அதிகாரியினுடைய பொறுப்பாக இருக்கும். நியமன அதிகாரி தீர்மானத்தை எடுக்கும் போது அது தொடர்பான விடயங்கள் அனைத்தையும் தொடர்புடைய கோவையில் தொடர்புடைய ஃபைலில் விரிவாக பதிவு செய்ய வேண்டும். சரிதானே? அந்த தீர்மானம் எடுப்பதற்கான சகல காரணங்களையும் பாதுகாப்பாக அவர் வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகுதிகான் காலப்பகுதியில் நீடிக்கப்பட்ட காலப்பகுதியில் உத்தியோகத்தருடைய நடத்தையை பார்த்து அவருடைய நடத்தை தெளிவாக இருக்குமாக இருந்தால் 8 குறைகள் இருந்தால் தான் எனக்கு செய்யணும், இல்லாவிட்டால் அவருடைய நியமனத்தை உறுதிப்படுத்தலாம். 2 விடயம் சொல்லி இருக்கு. 115 116 சொல்லப்பட்ட விஷயம் என்னென்ன மேலே இருக்கிறது. அவருடைய நியமனத்தை உறுதிப்படுத்தலாம். ஆண்டினுடைய இறுதியில் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் நியமன அதிகாரிக்கு பின்னணைப்பு 8 மீளாய்வு அறிக்கையை கொடுக்குறாரு. மீளாய்வு அறிக்கையை ரிவ்யூ ரிப்போர்ட் என்று சொல்லி நல்ல தமிழில் சொன்னால் தான் சில பேருக்கு விளங்கும். அப்போ அப்படி சொல்லுவோம். சரிதானே? அவ்வாறு மீளாய்வு அறிக்கையை கொடுக்கிற போது அதனை பரிசீலித்து பார்க்கிறார். அது பொருத்தமாக இருந்தால் அவருடைய அறிக்கை சேவையில் உறுதிப்படுத்துவதற்கு பொருத்தமாக இருந்தால் உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்படுவார். அவரிடம் குறைகள் ஏதேனும் தென்படமாக இருந்தால் அது தொடர்பில் உத்தியோகத்தருக்கு மேலும் தகுதியான காலத்தை நீடிப்பது அல்லது அவருடைய சேவையை முடிவுறுத்துவது ஆகிய தீர்மானங்களுக்கு நியமன அதிகாரி வர முடியும். அது தொடர்பிலான சகல விவரங்களையும் அவர் குறித்த கோவையில் இடுதல் வேண்டும். அப்போ இங்கே அவரை நிப்பாற்றுறது அல்லது சேவை நீடிக்கிறது மட்டும்தான் அல்ல, அவரை கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. 3 தீர்மானம் எடுக்கப்படுதா. தகுதிகான் காலப்பகுதியை நீடித்த ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலையும் திணைக்கள தலைவர் பின்னணைப்பு 8 அறிக்கை சமர்ப்பிக்கிறார். நியமன அதிகாரி அதனை பரிசீலனை செய்கிறார். நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்கு பொருத்தப்பாடாக அமையும் போது நியமனத்தை உறுதிப்படுத்தலாம். 2வது, நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஏதேனும் தடைகள் காணப்படுமாக இருந்தால் அல்லது குறைகளை அந்த அறிக்கை வெளிப்படுத்துமாக இருந்தால் அப்போது அவருடைய நியமனத்தை முடிவுறுத்தலாம் அல்லது அவருடைய தகுதிகான் காலத்தை நீடிக்கலாம். தான் எடுத்த தீர்மானத்துக்குரிய ஆதாரங்கள் அனைத்தையும் அந்த கோவையில பொருத்தமான காரணங்கள் அனைத்தையும் கோவையில குறிக்க வேண்டும், குறிப்பீடு செய்ய வேண்டும். சரியா? இப்போ இதுக்குள்ள இப்போ அழகாக 4 கேள்வி பார்த்துட்டோம். நாங்கள் இந்த ஒரு கேள்வியை மட்டும் பார்த்துட்டு அப்படி போறதில்லை. சரிதானே? அடுத்த பகுதிக்கு நாங்கள் போக போகிறோம். 3வது கேள்வி, அலுவலர்கள் 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையினர் ஒன்றாக பரஸ்பர விருப்பு இடமாற்றத்துக்காக விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்த இடத்து அதிகாரியினால் விசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் யாவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? இப்ப இந்த பகுதிக்கு நாங்கள் எங்க போக வேணும்? இடமாற்றங்கள். இடமாற்றம் 18 அத்தியாயம். சாரி, சொல்லுங்க. அத்தியாயம் 18 சார். இடமாற்றங்கள். அதுல இருக்குதா இது? உத்தியோகத்தர்களுடைய பரஸ்பர இடமாற்றம் இல்ல சார். இல்ல ஒத்து மாறுறதா தானே சார் சொல்லப்படுது.
ஒத்து மாறுறது எங்கட நல்ல தமிழ் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர். அதிகாரி எடுக்கிற நடவடிக்கை ஒன்று என் காணையில ஒன்றுலையும் காணையில் அதுதானே. சரிதானே. இப்ப பிரச்சனையா போச்சு. நாம இப்ப என்ன செய்யறது? எழுதக்கூடிய மாதிரி சொல்லுங்க. இதுக்கு விட என்ன நடக்கிறது? சரி, இது முதல் இருந்த 1589 சரிதானே. பொது நிர்வாக விடயங்கள் தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழுவினாலே ஏற்பாடு செய்யப்பட்ட 1589/30 அதிவிசேட வர்த்தமான பத்திரிகையில் இந்த இடமாற்றம் உத்தியோகத்தர்களுடைய வேண்டுகோளின் பேரில் செய்யப்படுகின்ற பரஸ்பர இடமாற்றம் என்றிருந்தது. அது பல்வேறு சிக்கல்கள், பழைய பண்டமாற்ற முறை மாதிரி என்னட்ட பூசணிக்காய் இருக்குது, நெல் வேணும் என்று நான் வருகிற போது இன்னொரு ஆள்கிட்ட நெல் இருக்கும், ஆனால் அவருக்கு பூசணிக்காய் தேவைப்படாது. என்னட்ட பூசணிக்காய் இருக்குது, நெல் வேணும், இன்னொரு ஆள்கிட்ட நான் போகிறேன், பூசணிக்காய் தாரேன், நெல் தாரின்னு சொல்கிறேன். நெல் இருக்கு, நான் கொடுக்கத்தான் வேணும், ஆனால் எனக்கு பூசணிக்காய் தேவையில்லை, எனக்கு முருங்கைக்காய் வேணுமென்று. அப்போ நான் என்ன செய்ய வேணுமென்றா, அவர் நெல்லை தலையில் சுமந்து கொண்டு நான் பூசணிக்காயை தலையில் சுமந்து கொண்டு முருங்கைக்காய் தேவைப்படுகிற ஒரு ஆளை தேடி திரிய வேணும். சரிதானே. இதுதான் அந்த பழைய காலத்து பண்டமாற்றம்னு சொன்னாங்க. அதுபோல் இந்த பரஸ்பர இடமாற்றம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரும் ஒரு பண்டமாற்றம். ஒரே தரத்தில் இருக்க வேணும், ஒரே பதவியில் இருக்க வேணும், ஒரே சேவையில் இருக்க வேணும். குறைஞ்சது 2 வருஷம் என்றாலும் அங்க வேலை செய்து இருக்க வேணும். 2 நிறுவனத்தின் தலைவர்களும் அவர்களை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும். ஒழுக்காற்று நோக்கங்களின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கண்டு சென்றிருந்தா அது நடக்க மாட்டேன்றது. என்னென்றால் இப்போ ஒரு டிஓ பிள்ளை அவசரமான ஒரு நெருக்கீடு உண்டு, அவருக்கு குழந்தை இல்லை ஒரு நீண்ட காலமாக, அப்போது ஒரு சிகிச்சை பெறுவதற்காக அவர் இடமாற்றத்தை பெறுகிறார். அவர் போய் கேட்டால் இப்ப சொல்லுவாங்க, உனக்கு பதிலாக ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வா என்று சொல்லி. இப்ப இது பொருத்தமா இல்லாதபடியால இப்போது அந்த இடமாற்றம் நீக்கப்பட்டு நேரடியாக நீங்கள் உங்களோட பிரச்சனையை எழுதி கேட்டால் அதை ஒரு இடமாற்றத்தை தருவினோம். ஆளை பிடிச்சு கொண்டே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. சரிதானே. இப்போது அது பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகளில் அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம் என்பதாக அது பெயர் பெற்று விட்டது. சரிதானே. அப்ப இப்ப இருக்கக்கூடிய 23/10/29 பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அல்லது 23/10/29 இலக்க 2022 டிசம்பர் மாதம் 14 வெளியிடப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமானியிலே அந்த விடயம் இல்லை. அதற்கு பதிலாக கருணையோடு அலுவலர்களை அணுகக்கூடியதான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இனி கேட்கிறேன்டா உங்களை இதைத்தான் கேட்பினோம். எப்படி அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்களின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் தவிர்ந்த இடமாற்றத்தின் போது இடமாற்ற அதிகாரி கவனத்தில் கொள்ளுகிற விடயங்களை என்று கேட்பினோம். சரி, இதை படிச்சீங்கண்டா சரி. அதுக்கு பதிலாக பழைய புத்தகத்தை தேடி படிக்க தேவையில்லை. இந்த பழைய வாய்ஸ் ரெக்கார்டிலே அது இருக்கும். நான் அதால தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை யாருக்கும் கொடுக்க இல்லை. சரி, வருடாந்த இடமாற்றங்களின் கீழ் கருத்தில் கொள்ளப்படாததும் கீழ்வரும் காரணங்களின் நிமித்தமும் உத்தியோகத்தர் ஒருவரால் முன்வைக்கப்படுகின்ற விசேட இடமாற்ற கோரிக்கை தொடர்பில் பரிசீலிப்பதற்கு இடமாற்றங்களுக்கு பொறுப்பான தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. 1 மருத்துவ காரணங்கள், 2வது எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அவர் எதிர்நோக்க நேரிட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள், 3வது உத்தியோகத்தர் தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டங்களில் உள்ள தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகிற வேண்டுகோள். சில வேளையில அதில் சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் அவர் சில விடயங்களை படிக்க வேணும் என்று இருக்கும். அப்படி படிக்கிறதுக்காக அவர் அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சேவை நிலையத்துக்கு கேட்கிறார். அதுதான் 3வது விடயமாக சொல்றாங்க. சரிதானே. இவ்வாறு செய்யப்படுகின்ற கோரிக்கைகளை வருடாந்த இடமாற்றங்களின் கீழ் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இடமாற்றம் செய்யும் அதிகாரி முடியுமான சகல முயற்சிகளையும் எடுக்க வேண்டும்.
அடுத்த வருடாந்த இடமாற்றம் செய்யப்படும் வரையில் தாமதப்படுத்த முடியாது எனில் அதற்குரிய தகவல்களை பெற்று உறுதிப்படுத்திய பின்னர் இவ்வாறான இடமாற்றம் ஒன்றினை செய்வதற்கு முடியும். சரிதானே? இவ்வாறு விண்ணப்பிக்கப்படுகின்ற போது இடமாற்றத்துக்கு பொறுப்பான அதிகாரி அவரை வருடாந்த இடமாற்றத்திற்கு உட்படுத்தி பெற்றுக் கொடுப்பதற்கு, நிறைவேற்றி கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுவரையில் அடுத்த இடமாற்றங்கள் செய்யப்படும் வரையில் தாமதப்படுத்த முடியாது என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்குமாக இருந்தால் அப்போது அவர் இந்த இடமாற்றத்தை செய்ய முடியும். ஏதாவது விளக்கம் இல்லாமல் இருந்தால் கேட்க வேணும். நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட எனக்கு எல்லாத்தையும் தந்து வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் செய்ய சொல்ல ஒழுக்காற்று கட்டளைகள் அப்படி இருந்தா மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம் தானே? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையே நீ பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லை, கடல்லையே. சரிதானே? அது இப்போதும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, அங்கே இருக்கிற இந்த அலுவலருடைய கோரிக்கையின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றத்துக்கு பொறுப்பாக இருக்கிற உதவி பணிப்பாளர் மிஸ்ஸஸ் குலதுங்க என்னுடைய நம்பரை கனவேர் நான் ட்ரூ காலரில் இந்த நம்பர் அடிக்கிற பேரும் வரும். அப்படி என்றால் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் மேடம் என்று தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ன்றது அது இதில் இருக்கிற மாதிரியாக, அதாவது பரஸ்பர விருப்பு இடமாற்றம். அந்த பரஸ்பர விருப்பு இடமாற்றம் இப்போது இல்லை. இது ஒரு உத்தியோகத்தர் தன்னை பிரச்சனையை சொல்லி டிரான்ஸ்ஃபர் கேட்கிறார், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்படுது. சரிதானே? அந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு இருந்த கண்டிஷன் அது பழைய புத்தகத்தில் இருக்கு. அதில் அவர் ஒழுக்காற்று காரணங்களுக்காக இடமாற்றப்பட்டவராக இருக்கக்கூடாது என்பதும் உண்டு. அது இங்கே இல்லை, இதை பற்றி கதைக்க தேவையில்லை. இது உத்தியோகத்தருடைய இடமாற்றத்தை சிபாரிசு செய்து அனுப்புகிறது. அவருடைய நிறுவன தலைவரோ திணைக்கள தலைவரோ கூட அவர் தன்னுடைய தேவையை கேட்கிறார். அது பொருத்தமாக இருந்தால் இடமாற்ற அதிகாரி அதனை வழங்குகிறார். அவ்வளவு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன கேட்டிருக்கிறாங்க அடுத்தது? அரசாங்கத்தின் நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவர் தனது பதவியிலிருந்து கேட்டு விலகலின் போது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக விளக்குக. அதாவது அரசாங்க உத்தியோகத்தர் பதவியை ராஜினாமா செய்கிற ப்ரோசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிதானே? நான் இருக்கக்கூடிய மிகுதி நேரத்தில் அழகா பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முயற்சிக்கிறேன். என்ன சொல்லிட்டு அரசாங்கத்தின் நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய பதவியிலிருந்து கேட்டு விலகலின் போது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்கிறாங்க. சரி, எங்க போக வேணும்? எனக்கு யாராவது வழிகாட்டுங்களே. அத்தியாயம் 14. சாரி, அத்தியாயம் 14 சார். 200ல இருந்து தொடங்குது. அப்படியா? கிரேட் கிரேட். இப்படி பிள்ளைகள் படிச்சுட்டு வந்தால் அது ஒரு வெற்றி. என்ன, எனக்கும் வெற்றி, உங்களுக்கும் வெற்றி. அழகா படிச்சுட்டு வர வேணும். இன்னொரு தடவை சொல்லுகிற போது தெளிவாக இருக்கும். இப்போ நித்திரையால தட்டி எழுதி கேட்டாலும் உங்களுக்கு விளங்குன மாதிரி உங்களோட வார்த்தைகள்ல எழுதுங்க. இபி எக்ஸாமுக்கு அவ்வளவு போதுமான. சரிதானே? இந்த பயிற்சி இன்னும் உங்களுடைய முயற்சியினால இன்னும் தெளிவு பெறுகிற போது வேறு விதமாக அதை பரிணமிக்கும். இப்போதைக்கு நான் இதை அழகா சொல்லித்தரேன் பிள்ளைகளுக்கு. முதலாவது, நிரந்தர சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் பதவி விலக விரும்பும் போது வேறு விதமாக தீர்மானிக்கப்பட்டிருக்காவிட்டால், அங்க வேறு விதமாக எதுவும் இருந்தால் அவர் அதன்படி செய்யணும். சரிதானே? வேறு விதமான ஏற்பாடுகள் இல்லாவிட்டால் நியமன அதிகாரிக்கு 1 மாத முன்னறிவித்தல் வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாத போது 1 மாத வேதனத்துக்கு சமமான தொகையினை மீளச் செலுத்தி நியமன அதிகாரி சம்மதித்தால் 1 மாத வேதனத்துக்கு சமமான தொகையினை, இறுதியாக பெற்ற வேதனத்துக்கு சமமான தொகையினை மீளச் செலுத்தி பதவியிலிருந்து விலகலாம். சரியா? முதலாவது விஷயம் 56வது உறுப்புரையில இருக்கிறது. நான் திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரேன்.
56வது உறுப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அரசாங்க சேவையில் நிரந்தர பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் வேறு விதமான ஏற்பாடுகள் இல்லாத போது, அந்த வேறு விதமான ஏற்பாடு எல்லாம் விலையில்லைன்னா நீங்க பரவாயில்லை, 1 மாதம் முன்னறிவித்தலோடு பதவி விலகலாம் என்று வச்சுக்கொள்ளுங்க. அவ்வாறு இல்லாத போது நியமன அதிகாரி சம்மதித்தால் இறுதியாக பெற்ற சம்பள தொகைக்கு சமமான தொகையினை, இறுதி மாத சம்பள தொகைக்கு சமமான தொகையினை மீளச் செலுத்தி பதவி விலகலாம். சரி. 2வது, அவ்வாறான பதவி விலகல் கடிதம் ஒன்றை பெற்றுக் கொண்டவுடன் திணைக்கள தலைவர் கீழ்வரும் விடயங்களை பரிசீலித்து தீர்மானத்துக்கு வர வேண்டும். கீழ்வரும் விடயங்களை பரிசீலித்து தீர்மானத்துக்கு வர வேண்டும். என்னென்ன? அந்த உத்தியோகத்தர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஏனும் உண்டா, அல்லது எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்பதற்கான உத்தேசம் உண்டா என்று பார்க்கவும். 2வது, அவருக்கு கட்டாய சேவை காலம் உண்டா, அதற்கென ஒரு உடன்படிக்கை அல்லது முறி, அதாவது பொண்ட் ஏதும் சைன் பண்ணி இருக்கிறாரா, அவருக்கென கட்டாயமான சேவை காலம் உண்டா. 3வது, அவரிடமிருந்து அரசாங்கத்துக்கு வருமதிகள் இருக்கிறதா. 4வது, 3வது தரப்புக்கான பிணை பொறுப்பு எதனையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோமா. உதாரணமாக அவர் அடுத்த 2030ஆம் ஆண்டு மட்டும் அவர்கிட்ட மாதம் 10,000 ரூபாய் கழிச்சு அனுப்புவோம் என்று பேங்குக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோமா. முடிவுறாத பொறுப்புகளில் அவர் இருக்கிறாரா அல்லது விடுவித்து விட்டாரா, வேறு ஒருத்தரை கொண்டு அங்கே பொறுப்பிச்சு வங்கிட்ட கடிதம் பண்ணி தந்துட்டாருண்டா பிரச்சனை இல்லை. அப்போ முடிவுறாத பொறுப்புகளில் அல்லது பிணைகளில் அவர் இருக்கிறாரா, அவருடைய பொறுப்பில் இருக்கிற சகல சொத்துக்களையும் முறைப்படி திருப்பி கொடுக்கிறாரா, அவருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஏதாவது முடிவடையாமல் இருக்குதா. இப்போ நாங்கள் எலெக்ஷனில் இருக்கிறோம், வழக்கு போட்டாச்சு, நாங்கள் அந்த வழக்கினுடைய சாட்சியாக இருக்கிறோம்னா எங்களை விடையலாம், நாங்கள் அப்புறம் வர மாட்டோம். சரிதானே. அப்போ அப்படி ஏதாவது முடிவடையாத நீதி நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குதா. அவர் அரசாங்கத்தோடு எதுவும் பிணை செய்திருந்தால் அந்த பிணைக்கு பதிலாக வேறொரு ஆளை கொண்டு வந்து பிணை பொறுப்பு சுமத்தி இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். பார்த்து எல்லாம் சரியென்றால் உடனே அவர் ரிசைன் பண்ண இயலாது. எல்லாம் சரி என்றால் இதன் மூலமாக ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த உத்தியோகத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும். அந்த உத்தியோகத்திற்கு தடை எதுவும் இல்லை என தெரிந்தால் அந்த உத்தியோகத்திற்கு கடிதம் ஒன்று கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், உத்தியோகத்தர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகும் போது அவருக்குரிய ஓய்வூதியம், பணிக்கொடை தொடர்பான உரிமைகள் அனைத்தும் இல்லாமல் போகும் என்றும், பதவி விலகுவதற்கு முன்னர் அவருடைய சேவைக்கு உரித்தாக இருந்த எல்லா விதமான நலன்களும் உரித்துக்களும் அவருக்கு இல்லாமல் போகும் எனவும், அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பின்னர் அதனை நீக்குமாறு விடுக்கப்படுகின்ற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்பதும் அவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும். சரியா. அவருக்கு இந்த பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அவர் பதவியில இருந்து விலகினால் அதுக்கு பிறகு அவருக்கு ஓய்வூதியமோ அல்லது பணிக்கொடைய அது தொடர்பான நன்மைகள் இல்லாமல் போகும். அவர் சேவையில் இருப்பதன் காரணமாக அவருக்கு உரித்தான நலன்கள் கிட்டாமல் போகும் எனவும், பதவி விலக ஏற்றுக்கொண்ட பின்னர் அதை நீக்குமாறு அதை விட்டுவிடும்படி அவர் வந்து கேட்டால் அதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவருக்கு 7 நாளைக்குள்ள எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். சரிதானே. 7 எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். மேலே இருக்கக்கூடிய தடைகள் காணப்படுமாக இருந்தால், அவர் என்ன காரணங்களினாலே அவருடைய பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அந்த காரணங்களை எழுதி அதுக்கான ஆதாரங்கள், அந்த சான்றுகளோட முழுமையான அறிக்கையோட நியமன அதிகாரிக்கு அனுப்பணும். இப்படி அவர் ரிசைன் பண்ண கேட்டிருக்கிறார், ஆனால் என்ன தடைகள் இருக்குது என்று சொல்லி அனுப்போம். தடைகள் இல்லை என்றால் உத்தியோகத்தருக்கு
7 நாளைக்குள்ள கடிதம் கொடுக்க வேணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இனி ஒன்றும் இல்லாமல் போடும் என்று அவர் பேசாமல் இருக்கிறார். ஒன்றும் வர இல்லையா? அதுக்கு பிறகுதான் நியமன அதிகாரிக்கு அனுப்புவேன். சரிதானே? 7 நாள் வச்சிருந்துதான் அனுப்பணும். யாரும் ரிசைன் லெட்டர் தந்தால் அடுத்த நாள் அவர் ரிசைன் பண்ண போறாருன்னு சொல்லி அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கார். அது அனுப்பக்கூடாது. 7 நாட்கள் வச்சிருக்கணும். அவர் மனம் மாறி வரலாம். சரிதானே? சில நேரம் அவருக்கு எதுவும் சுகையினம் காரணமாக மனநல குறைபாட்டால் வருவார். ஒரு கிழமையால் வந்துடுவார். நான் அன்றைக்கு பெரியில் சொல்லி போட்டேன், ஐயா என்னை மன்னிச்சு கொடுங்க கொண்டு வருவேன். ஒரு கிழமை பார்க்கணும். அதுக்கு பிறகு அனுப்பியாச்சுதான். அனுப்பினால் அவருடன் வேறு யாரை நிற்கலாமோ? ஒருபோதும் இல்லை. சரிதானே? நியமன அதிகாரியினால முறைப்படி பதவி விலகல் அங்கீகரித்து அவரிடம் கடிதம் கிடைக்குமாக இருந்தால் அந்த கிடைத்த திகதியிலிருந்து அவர் தன்னுடைய பதவியை விலகலாம். அதற்கு முன்பாக கடமைக்கு சமூகம் அளிக்க தவறினால் தன்னுடைய சுயவிருப்பின் பேரில் பதவியை வெற்றி வரிதாக்கியவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேணும். ஏற்கனவே செய்தது போல நாங்கள் சொல்ல வேணும். நான் பிள்ளைகளுக்கு இதுக்குள்ள வச்சு ஒரு விஷயம் சொல்லித்தர வேணும். பதவி வரிதாக்கல் என்பது 5 சந்தர்ப்பங்களில் நிகழலாம். என்ன 5 சந்தர்ப்பங்கள் அல்ல, பொதுவாக 6 சந்தர்ப்பங்களை சொல்லலாம். பதவி வரிதாகிற சந்தர்ப்பம் ஒன்று, அவருடைய நியமனத்தை அவர் பொறுப்பேற்க தவறும் போது. இப்ப டீச்சிங் கிடைக்குது, அவர் உரிய காலத்தில் போய் பதவியை பொறுப்பேற்கவில்லை, அவருடைய நியமனம் வெற்றி பெறுதாகிவிடும், செல்லாது. சரிதானே? 2வது, அவருடைய சத்தியம் அல்லது உறுதி உரை. அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் 7ஆம் உறுப்புரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம் அல்லது உறுதி உரையை செய்ய தவறும் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய சுயவிருப்பின் பேரில் பதவியை வெற்றி வருதாக்கியவராக கருதப்படுவார். சரியா? 2வது. 3வது, பதவி விலகலுக்கு விண்ணப்பிக்கிறார். அதற்கான அனுமதி கிடைப்பதற்கு முன்பாக கடமைக்கு சமூகம் அளிக்க தவறும் போது பதவி விலகலுக்கு விண்ணப்பித்து அந்த பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவித்தல் வந்தால் அவர் தொடர்ந்து வேலை செய்யணும். அது தொடர்பாக ஒரு தீர்மானம் கிடைப்பதற்கு முன்பாக சமூகம் அளிக்காவிட்டால் அவர் வெற்றி வருதாக்கியவராக கருதப்பட வேண்டும். 4வது, இடமாற்றம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர் புதிய சேவை நிலையத்தில் உரிய அதிகாரியில் பதவியை கடமையேற்க தவறும் போது, பதவிக்குரிய கடமைகளை ஏற்க தவறும் போது அப்போது அவருக்கு பதவி வரிதாக்கல், பதவியை வெற்றி வரிதாக்கியதாக கருதி நடவடிக்கை எடுக்கும். அடுத்தது, பொய்யான தகவல், மோசடியான ஆவணங்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்றதாக தெரிய வருகிற போது அந்த வினாடியிலேயே அவருடைய நியமனம் வெற்றும் பெரிதுமாகிவிடும். ஆனால் அதுல இன்னொரு முக்கியம் இருக்குது. அவரிடமிருந்து கேட்கப்படுகிற விளக்கம் அவர் சரியான விளக்கம் தராவிட்டால் அந்த பதவி வெற்றும் பெரிதுமாகிவிடும். அதுவரையில் அவருக்கு செலுத்தப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகளும், சம்பளம் உட்பட அனைத்து கொடுப்பனவுகளும் அவரிடமிருந்து மீள பெறப்பட வேண்டும். சரியா? 6வது, தன்னுடைய விடுமுறை அனுமதிக்கப்படாமல் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர், அதாவது அனுமதிக்கப்பட்ட விடுமுறை இல்லாமல் முன்னறிவிப்பு வழங்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கிற உத்தியோகத்தர், அவரை பற்றி தான் 15வது சொல்லப்பட்டிருக்கு. தனியாக அதை மட்டும்தான் விஓபி என்று நினைக்கக்கூடாது. ஒரு சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் ரிப்பீட் பண்றாரு. 1வது, ஒருவர் தன்னுடைய நியமன கடிதத்தில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக நியமனத்தை பொறுப்பேற்க தவறும் போது அவருக்கு வழங்கப்பட்ட நியமனம் வெற்றும் பெரிதுமாகிவிடும். 2வது, அப்ப அவர் டியூட்டி அசும் பண்ணாட்டி அது அப்படியே போயிடும். 2வது, நியமனம் பெற்ற ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் 7ஆம் உறுதியுரையில விதிக்கப்பட்டவாறு சத்தியம் அல்லது உறுதியுரை செய்ய தவறும் போது நியமனம் வெற்றும் பெரிதுமாகிவிடும். 3வது, முறையாக பதவி விலகுவதற்காக விண்ணப்பித்த உத்தியோகத்தில் ஒருவர் நியமன அதிகாரியிடமிருந்து அது தொடர்பில் தீர்மானம் ஒன்று கிடைப்பதற்கு முன்பாக கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் பதவியை வெற்றி வருதியாக்கியவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4வது, இடமாற்றத்தின் போது
முன்னைய சேவை நிலையத்திலிருந்து உரிய காலப்பகுதியில் விடுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர் புதிய சேவை நிலையத்தில் உரிய திகதியில் கடமையை பொறுப்பேற்க தவறும் போது அவர் தன்னுடைய சுய விருப்பின் பேரில் பதவியை வெற்றுவருதியாக்கியவராக கருதி புதிய நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5வது, பொய்யான தகவல் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்ற ஒருவர் அது தொடர்பாக தெரிய வருகின்ற போதே அவருடைய பதவி வெற்றும் வருதுமாகிவிடும். அது மட்டுமன்றி அவர் பெற்றுக்கொண்ட அரசாங்க சேவையில் அவர் பெற்றுக்கொண்ட அனைத்து பணங்களையும் அவர் மீளச் செலுத்த வேண்டும். 6வது, விடுமுறை அனுமதிக்கப்படாமலும் முன்னறிவித்தலின்றியும் கடமைக்கு சமூகம் அளிக்க தவறும் அலுவலர் ஒருவர் அவருடைய சுயவிருப்பின் பேரில் பதவியை வெற்றுவருதியாக்கியவராக கருதப்பட்டு 15ஆம் அத்தியாயத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 6 சந்தர்ப்பங்களில் ஒரு உத்தியோகத்தினுடைய பதவி வெற்றும் வருதும் ஆகும். இது ஒரு இடமும் புத்தகத்தில் தொகுத்து சொல்லப்பட்டில்லை, அங்கங்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் படிக்கிற போது அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டு படிக்க வேண்டும். சரியா? கிரேட். அப்போ இந்த அளவில் நான் பிள்ளைகளுடைய எத்தனை கேள்வி பார்த்துருக்குறோம்? 3 கேள்வி தான் பார்த்துருக்குறோம். என்ன ரொம்ப மோசம். நான் 2 பேப்பர் பார்க்கலாம்னு நினைச்சு கொண்டு வந்தது. பிள்ளைகள் எனக்கு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இப்படி பேசுறது பொருத்தமா இருக்கா, பிரயோசனமா இருக்கா? ஓம் சார். ஓம் சார், சிறந்த முறையிலான விளக்கம் சார். எப்போது பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நீங்கள் தயார் செய்து கொண்டு வருகிற போது, இல்லாவிட்டால் அதன் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கு. இன்றைக்கு செய்யாதாக்கள் எல்லோருக்கும் ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்படுது. சரிதானே? எல்லாருமே அதை தவிர்த்து போட்டு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அதை விட்டுடுவோம். இனி மிச்ச கேள்விகளுக்கு விடைகளை செய்து கொண்டு வருவோம். விடை செய்து கொண்டு வருவோம். இல்லாவிட்டால் வகுப்பில் பெரிய பிரயோசனம் இருக்காது. நான் சொல்ல வில்லுப்பாடு கேட்ட மாதிரி ஆமாண்டு கேட்டுட்டு அப்படியே போகிறது தான் வேலையாக இருக்கு. அப்படி இல்லை. நாங்கள் கேள்விகளை பார்த்து அதுக்கு எப்படி விடை எழுதுறேன். இந்த கேள்விகள் தான் சுற்றி வரப்போகுது. பிள்ளைகள் ஒரு 5 பேப்பர் பார்த்துட்டு வேண்டாம், அசையாமல் போகலாம். சரிதானே? நம்மளை யாரும் அசைக்க இயலாது. அதுக்கேற்ற மாதிரியாக நாங்கள் போகலாம். சரி, பிள்ளைகள் ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் நிறைவு செய்துவோம். ஒருவரும் ஒன்றும் சொல்ல இல்லை என்று மௌனம் சாதிப்பதன் காரணமாக எல்லோருக்கும் நல்ல இரவு, நாளைய பொழுதும் நிறைவு நிம்மதியாக இருக்க வேண்டும். திரும்ப இன்னும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுல சந்திப்போம். பாய் பாய். குட் நைட். குட் நைட்.